13 ஞாபகத்தில் வச்சுங்க. சின்ன வசனம் தான். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள் அதெல்லாம் விட்டுருங்க. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னன்னா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை தான் எடுத்து தியானிக்க இருக்கிறோம். இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, முடிவு வரை நிலைத்து. முடிவு வரை நிலைத்து. சொல்லுங்க வாழ். ஆமாம், இப்போ முடிவு வரைக்கும் நான் நிலைத்திருக்கணும், நீ நிலைத்திருக்கணும். அப்போதான் ரட்சிப்பு என்று ஆண்டவர் சொல்றார், ரட்சிக்கப்படுவான். இப்போ முடிவு வரை நிலைத்தில்லை அப்படின்னாக்கா அந்த ரட்சிப்பு கிடைக்காது. இப்போ இந்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் நல்ல அலசி ஆராயும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். இந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? முடிவு பரியந்தம்னா என்ன? எதுல நிலை நிற்கணும்னு சொன்னாரு? ரட்சிக்கப்படுதுன்னா என்ன? இப்படி இந்த 3 கேள்விகளை கேட்டு இந்த வார்த்தையில் மறைந்து கிடக்கிற சத்தியத்தை நாம அறிந்து கொள்ள போகிறோம். அதனால முதல் கேள்வி, முடிவு பரியந்தம் என்றால் என்ன? அது சில எல்லாம் பைபிள் டெர்மினாலஜியில் எழுதியிருக்கிறது. முடிவு பரியந்தம். பரியந்தம்னா என்னன்னு தெரியாது, முடிவுன்றது தெரியுது. பரியந்தம்னா என்ன? முடிவு பரியந்தம். ஸோ இதெல்லாம் தெரியாததுனால்தான் அநேக வார்த்தைகள் நமக்கு புரிந்து கொள்றதுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் போகுது. இப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்முடைய நடைமுறை தமிழுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பயுமே நீங்கள் படித்தாலும், பைபிள் படித்தாலும் சரி, அதை தியானித்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வார்த்தை புரியல, தமிழில் தான் இருக்குது, நமக்கு அதுவே புரியல, அதை நம்முடைய நடைமுறை தமிழுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். அதை தியானம் பண்ணுங்க, அப்போ புரியும். முடிவு பரியந்தம் என்றால் என்ன அப்படின்னாக்கா, முடிவு வரை என்ன? முடிவு என்றால் என்ன அப்படி வச்சுப்போம். முடிவு என்னன்னா கடைசியா, அதுவும் தமிழ் அர்த்தம் சொல்றோம். முடிவுக்கு இன்னொரு பதம் கடைசி வரை. சரி, கடைசி வரை அப்படி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. கடைசின்னா என்ன? அதான் நாங்க மறைந்து கிடக்குது. ஆனா கடைசின்னா அது பாருங்க, நம்ம வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி, இல்ல வாழ்க்கையினுடைய முடிவு, இல்ல உலகத்தினுடைய முடிவு. அங்கதான் சொல்ல வர, உன் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நீ நிலைத்திருக்கணும், அப்ப நீ காப்பாற்றப்படுவாய். அல்லது உலகத்தினுடைய முடிவு வரை நீ நிலைத்திருக்கணும். எது எப்ப முன்ன வரும்னு தெரியாது. ஒண்ணு வாழ்க்கையினுடைய முடிவு வரப்போதா, இல்ல உலகத்தினுடைய முடிவு வரப்போதான்னு தெரியாது. வாழ்க்கையினுடைய முடிவுன்னா என்னங்க? மரணம் தான். வாழ்க்கையினுடைய முடிவு மரணம். மரணம் என்ற முடிவு உனக்கு முதல் வரப்போகிறதா, அல்லது உலகம் என்ற முடிவு முதல் வரப்போகிறதா என்பது யாருக்குமே தெரியாத ஒரு காரியம். ஆமானா இல்லையா? எப்ப நம்ம சாவோம் நமக்கு தெரியாது, எப்ப உலகம் அழியுன்றது நமக்கு தெரியாது. இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு வர்றார், மேக்ஸ் பண்ணிட்டு, மேக்ஸ்ல கணக்குல அவர் விஞ்ஞானி. அவர் மேக்ஸ் தப்பாதுன்னு எல்லாம் நம்புறாங்க உலகத்துல. அவர் கரெக்டா மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்ததுன்னு 2026 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அவர் நெல்லில் முடியுது அவருடைய கணக்கு. அதுக்கு மேல கணக்கே இல்லை. அப்போ அவர் என்ன சொல்றாரு? உலகம் முடிஞ்சிடும்ன்றார். வர நவம்பர் 13 எல்லாம் பீக்கார். 2026 நவம்பர் 13 அவருடைய மேக்ஸ் முடியுது. அதுக்கு மேல அவரால் போட முடியல, முடிஞ்சிடுச்சுடா உலகம்ட்டார். இப்போ அது பிரபலமா இப்போ பேசிட்டு இருக்கிறான், ஆராய்ந்துட்டு இருக்கிறான்.
நான் என்ன சொல்றேன்னா, எப்ப எது வரும்ன்றது தெரியாது. இப்ப நவம்பர் 13 போன பிறகுதான் அது வரலன்னு தெரியும் இல்லையா? நவம்பர் 13 உலகம் அழியலைன்னாக்கா நம்ம என்ன செய்வோம், சரி ஏதோ ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டாரு, சரி விட்டுப்போம். எத்தனையோ பைத்தியக்காரன் சொன்னானுங்க, அதே மாதிரி இவர் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுருவோம் கேர்லெஸ்ஸா. ஆனா மரணம் என்பது எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்துதான் ஆகணும். எல்லாருக்கும் வரும். அது எப்ப வரும்னு தெரியாது. அதுதான் முடிவு நாள். ஆனால் தான் அந்த ஆண்டவர் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டார். அப்ப அந்த முடிவு பரியந்தம் அப்படின்னும் பொழுது ஒண்ணு, உன் வாழ்க்கை முடிவு பரியந்தம், உன் வாழ்க்கையினுடைய இறுதி வரை, உன் வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் நீ நீ இருக்கிறது உனக்கு நல்லது. உன் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி வரைக்கும் நிலை நிற்கிறது கரெக்ட்ன்ற. அல்லது உலகம் எப்ப வேணாலும் அழியலாம், அதனால உலகம் முடிகிற வரைக்கும் நீ நிலை நின்று. அப்ப முடிவு என்றால் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. ஒண்ணு நம்ம வாழ்க்கை, இல்லைன்னா உலகம் அழியுது. அப்ப ரெண்டு எப்ப வேணாலும் வரலான்றது நமக்கு புரிஞ்சிச்சு. இப்ப இதை சொல்லும் பொழுது எனக்கு பிரசங்கில ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. 7:8 பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொஞ்சம் அதை பார்ப்போமே. பிரசங்கி 7:8 யாராவது எடுத்தவங்க வாசிங்க, பக்கம் சொல்லிட்டு வாசிங்க, எல்லாரும் எடுத்து வாசிக்கிறதுக்கு வாக்குறாங்க. 796. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஆண்டவர் எதை நோக்கி பார்க்கிறார்? ஆரம்பத்தை நோக்கி பார்க்கிறாரா, முடிவை நோக்கி பார்க்கிறாரா? சொல்லுங்க. ஆண்டவர் எதை கியூனா கவனிக்கிறார்? முடிவை தான். ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆரம்பம் ஆடம்பரமா கூட இருக்கலாம். முடிவு என்ன? அல்லது ஆரம்பம் அற்பமா கூட இருக்கலாம். யாருமே உன்னை சீண்டி இருக்க மாட்டாங்க, யாருமே உன்னை சட்டை பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆரம்பமாக கூட இருக்கலாம். ஆனா அது முக்கியம் கிடையாது. ஆண்டுடைய பார்வையில ஆரம்பத்தை விட எதை தான் மெயினா பார்க்கிறார்? முடிவை தான் பார்க்கிறார். இப்ப நம்முடைய ஆரம்பம், நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம், வாழ்க்கையினுடைய பிகினிங், அதெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் அதை பத்தி கேர் பண்ணல. உன் வாழ்க்கை எப்படி முடிய போகுது? அன்பால இதை கொஞ்சம் நம்ம கருத்துல கொள்ளணும். நம்ம ஆடம்பரமா வாழறதோ அல்லது அலட்சியப்படுத்தி வாழறதோ அதனால நீ ஆனந்தம் அடைய தேவையில்ல, கவலைப்படவும் தேவையில்ல. நீ எதை குறித்து தான் கவலைப்படணும்? நம்முடைய முடிவு என்னவாக போகுது? நம்ம முடிவு எப்படியாக மாறப்போகுது? நம்ம முடிவு ஆண்டவருக்கு பிரீதியா இருக்க போதா, இல்லாம போதா? இன்னைக்கு அதுதாங்க முக்கியம். இன்னைக்கு நாம எதையும் நாம ஃபோக்கஸ் பண்றோம்? நம்ம வாழ்க்கையில எதை முக்கியமா மையமா வைத்து நடக்கிறோம்னா, நடைமுறை வாழ்க்கையை தான் நம்ம மையமா வச்சுக்கிறோம். முடிவை குறித்து நம்ம சிந்திக்கிறது கிடையாது. அது எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம என்ன பார்க்கவா போறோம்? சில பேர் துணிந்து இதுக்காகவே இந்த மாதிரி நினைச்சிட்டு துணிந்து பாவத்துல ஈடுபடுவான். நான் என்ன பார்க்கவா போறேன், நரகம் பரலோகம், அதெல்லாம் ஐ டோன்ட் கேர். கிறிஸ்தவர்களே துணிகரமா பாவம் செய்யறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த நம்பாதவங்க, அந்த முடிவை நம்பாதவர்கள். ஆனால் தான் அவங்க துணிகரமா பாவம் செய்யறாங்க. அவங்க நடைமுறை வாழ்க்கை, இப்ப அட் பிரசன்ட் இருக்கிற வாழ்க்கையை தான் பாக்குறாங்க. பிகினிங் கூட பார்க்கறது கிடையாது. பிகினிங் அவங்க எப்படி வேணா பிறந்திருக்கலாம், மறந்துருக்கலாம். ஆனா இப்ப என்ன செய்யறோம்? இப்ப நம்ம எப்படி அனுபவிக்கணும்? அனுபவிக்கிறத அனுபவிச்சிருவோம். நாளைக்கு சாவுக்குள்ள பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு துணிகரம். அன்பாவல்லே, இன்னைக்கு நேற்று கூட நம்ம ஆயத்த ஜெப கூட்டத்துக்கு அநேக வரவில்லை, ஒரு சிலர் வந்தாங்க. வந்தவங்க பாக்கியவான்கள், வராதவங்க அதிபாக்கியவான்கள். அப்படிதான் நான் சொல்லுவேன். வந்தா சோத்திரம், வரான்னா 2 சோத்திரம்னு. அதுல கூட ஆண்டவர் அழகா நமக்கு 3 விதமான கேட்டகரியில மக்கள் இருக்கிறாங்கன்றத காமிச்சார். ஒண்ணு, வசனத்தை கேட்க வருகிறவர்கள்.
அடுத்தது மற்றவர்களை பார்த்து முறுமுறுத்து குறை சொல்கிறவர்கள், அது ஒரு ரகம். இன்னொரு ரகம் வேடிக்கை பார்த்துட்டு வரவங்க, என்ன நடக்குது எப்படி நடக்குது. நீ எந்த ரகத்துல இருக்க போற? வசனத்தை ஆர்வத்தோடு கேட்க வரவர்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய கேட்டகரி என்ன, அவங்களுடைய தராதரம் என்னன்னாக்கா, அவங்க பாவிகள், அவங்க எல்லாம் ஆயக்காரர்கள் என்று பார்த்தோம். அவங்க ரட்சிப்பு வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டும், இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது நான் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும், இந்த விடுதலைக்காக வரவர்கள் வசனத்தை கேட்க வருகிறார்கள். முறுமுறுக்கிறவர்களும் குறை சொல்றவங்களும் யாரு? அவங்க கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அவங்களாம் மெத்த தெரிஞ்ச மேதாவிகள், வேதபாரகர், பரிசேயர்கள். வேதத்தை கரைச்சி குடிச்சதுனால ரொம்ப தென்னாவட்டு, திமிரு, பெருமை, சுயநீதி, எனக்கு தெரியாத சத்தியமா, அவனை பாரு இவன் இப்படி கிடக்குறான், இவளை பாரு இவன் இப்படி கிடக்குறான், இவன் பாவத்துல கிடக்குறான், இவன் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கான், இப்படி அடுத்தவங்களையே பார்த்து பார்த்து குறை சொல்லவும் குற்றம் சொல்லவும் வருகிற ஒரு கூட்டத்தார் உண்டு. இன்னொரு கூட்டத்தார், அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, பாவியும் கிடையாது, அவங்க பரிசுத்தவானும் கிடையாது, அவங்க என்னது, ஒரு வேவரிஸ் ஆஃப் மைண்ட், ஒரு அழகடிக்கிற, அதாவது ரெண்டும் கெட்டான்னு சொல்லுவாங்க. அனல் இல்லாம குளிர் இல்லாம வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க, என்ன நடக்குது, யார் எந்த ட்ரெஸ் போட்டு வரா, எப்படிலாம் அவங்க பண்றாங்க, எப்படிலாம் போறாங்கன்னு, இப்படி வேடிக்கை பார்க்கறதுக்காக வருகிறவர், பொழுதை போக்க டைம் பாஸுக்காக வரவங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்கெல்லாம் எந்த ரகம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு நேற்று சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம நடக்கிற வாழ்க்கை தான் பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை என்பாங்களே, இந்த வாழ்க்கையும் பெருசு அல்ல, முடிவு தான் பெருசு. அந்த முடிவை தான் ஆண்டவர் ஹைலைட் பண்றார். உன் முடிவு என்னவாக இருக்க போகுது. ஆனால் தான் அங்க சொல்றார், இன்னொரு வாட்டி படிங்க அந்த வசனத்தை. காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ள, அது அது ஓகே. நமக்கு தேவை ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு. என் முடிவு எப்படியா இருக்க போகுது, அவ்வளவுதான். இன்னைக்கு முடிவு என்றால் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அது உலகம் அழிய போனாலும் சரி, உனக்கு மரணம் வந்தாலும் சரி, எனக்கு மரணம் வந்தாலும் என் முடிவு எப்படியாக இருக்க போகுது. ஓகே, அதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். அடுத்தது எதுல நிலை நிற்கணும், முடிவு பரிந்து. என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும், அல்லது என்னுடைய மரண பரியந்தம், இல்லது உலகம் அழிகிற வரைக்கும் நான் எதுல நிலை நிற்கணும் என்று ஆசைப்படுகிறார் ஆண்டவர். நாமெல்லாம் எதுல நிலை நிற்கணும்? நிலை நிற்கிறதுனா என்ன? எதை கடைபிடிச்சிட்டு இருக்கணும்? நிலை நிற்கிறதுனா பதில் எங்க வருதுன்னா, அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 13:31 படிக்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்றார். அப்ப வார்த்தை தான் கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறது. அதானே? ஹலோ, அல்லேலூயா சொல்லுவோமா? வானமும் பூமி கூட அழிஞ்சிடுமா, எது அழியாதான், அதை அழிக்க யாராலும் முடியாதுன்ற. அப்ப வார்த்தை என்பது ஆண்டவருக்குரியது. தேவனே வார்த்தையாக இருந்தார். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, வெளிப்படுத்துற விசேஷத்துல பாத்தீங்கன்னா தெரியும். வார்த்தை என்பது அவருடைய பெயர், பாத்தீங்கன்னா தெரியும். அதை பார்த்துருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் எத்தனாம் அதிகாரம் கண்டுபிடிச்சவங்க டக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்தாலும் சொல்றேன். 19 அதிகாரம் 13வது வசனம் படிங்க. இல்ல சரி படிங்க. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்ப முடிவு பரியந்த நிலை நிற்கிறது எதுன்னு சொல்றாரு? அந்த வார்த்தை. தேவனுடைய நாமம் என்பது அந்த வார்த்தை அப்படின்றார். அப்ப இயேசு ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? வார்த்தை. இம்மானுவேல், இயேசு, ரட்சகர், கிறிஸ்து, இப்படி என்னன்னோ சொல்லிட்டே போலாம். ஆமேன், ஆமேன் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா என்பது அவருடைய நாமம். இப்படி 1000 நாமங்கள் அவருக்கு இருக்கு. அதை விட்டுடுங்க. இங்க வார்த்தை தான்
பூமி வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்யாதான், ஒழிந்து போகாதுன்னு சொல்றார். அப்ப ஒழியாதது வார்த்தை, நிலைத்து நிற்பது வார்த்தை. அப்ப ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கை முடியும் போது வரைக்கும் அல்லது கடைசி வரைக்கும் என் வார்த்தையில நிலை நில்லு. புரியுதா புரியலையா? எதுல நிலை நிற்கணுமோ, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னுடைய வார்த்தையின்படி நிலை நின்றால் நீ மீட்கப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். இப்ப வார்த்தையில நிலை நில்லுன்னு சொல்றார். இப்ப இதுல 1008 வார்த்தை இருக்குது. எந்த வார்த்தையில நான் நிலை நிற்கிறது? குறிப்பா ஒரு 4 வார்த்தை இல்ல 5 வார்த்தை இல்ல 10 வார்த்தை உனக்கு பிடித்த வார்த்தையை எடுத்துக்கோ. அதுல நாம நிலை நிற்கிறோமான்றத கொஞ்சம் கருத்துல நம்ம ஊடாரி பார்ப்போம். அதனால இன்னைக்கு எல்லா வார்த்தையுமே நீ காத்துல பறக்க விட்டுட்டு இருக்காரு. பாண்டுடைய வார்த்தையில நீ நிலைத்திருந்தால் உனக்கு எல்லாம் கிடைக்கின்றார். அந்த வார்த்தை அப்படின்னும் போது நிறைய வார்த்தை இருக்குது. இப்ப நான் ஒன்னு சொல்றேன். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் கடன் பிரச்சனைல இருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை தான் என்னை விடுதலை ஆக்கிச்சு. ரட்சிப்பு என்பது விடுதலை. ரட்சிப்பு என்பது என்னது? ஆமா, மீட்பு அல்லது விடுதலை அல்லது சுதந்திரம் அப்படின்னு வச்சு அதை வரும்போது அதை நம்ம சப்ஜெக்டை தியானிப்போம். இப்ப நிலை நிற்கிறது எதுல? வார்த்தையில. அது மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. நம்ம சாவர வரைக்கும் சொல்லுங்க, வார்த்தையில நிலை நிற்கணும். இப்ப எந்த வார்த்தையில நிலை நிற்கிறதுன்னு அப்புறம் பார்ப்போம். நான் சாவர வரைக்கும் நான் வார்த்தையில நிலை நிற்கிற ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும். அல்லது உலகம் நாளைக்கே அழிஞ்சாலும் இல்ல நவம்பர் மாசத்துல அழிஞ்சாலும் அது வரைக்கும் நான் வார்த்தையில நிலை நிற்கிற ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும். அப்ப உன் வாழ்க்கையில முடிவு வந்தாலும் சரி, உலகத்துல முடிவு வந்தாலும் சரி, முடிவு பறிந்தா அந்த கடைசி வரைக்கும் வார்த்தையில நிலை நிற்கணும்ன்ற ஒரு ரகசியத்தை ஆண்டவர் தெரியப்படுத்துறார். அதுதான் அவருக்கு புரியன்ற. அப்ப எந்த வார்த்தையில நிலை நிற்கிறது? இப்ப அதுதான் இப்ப டிராபேக்க. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்து கிடக்கிறோம். வார்த்தையை நல்லா ரிசீவ் பண்றோம், எல்லாம் கேட்கிறோம், எல்லா வார்த்தையும் கோட்டை விட்டுட்டு உட்காந்து கிடக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் உஷாரா இருக்கு. என்ன அப்படின்னா, என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். இப்ப நான் கடன் பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட வந்தேன். என்ன என்கவுண்டரா தான். இன்னைக்கு காலையில கூட அதான் படிச்சேன், நம்ம தியானிச்சோம். காலையில அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 26ல இயேசு ஆண்டவர் பவுலை என்கவுண்டர் பண்ணதை அவரு சொல்றார். அதுல இருந்து ஒரு ஜெப குறிப்பை நம்ம கத்துக்கிட்டோம். காலையில வந்தவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும், வராதவங்க வாட்ஸ்அப்ல வரும்போது கேளுங்க. பவுல் என்ன செய்யறாருன்னா, ஏன் நான் அவனை என்கவுண்டர் பண்ணேன், அதாவது ஏன் அவனுக்கு தரிசனமான, ஏன் அவனை சந்தித்தேன் அப்படின்னாக்கா 2 காரியத்துக்காக தான். ஒண்ணு அவன் சாட்சியா இருக்கணும், இன்னொன்னு ஊழியம் செய்யணும். சொல்லுங்க, ஊழியம் செய்யணும். இப்ப உன்னையும் என்னையும் ஆண்டவர் சந்தித்ததனுடைய நோக்கம் என்ன? உன்னையும் ஆண்டவர் சந்தித்ததனுடைய நோக்கம் என்ன? ஒண்ணு சாட்சியாரு, இன்னொன்னு ஊழியம் செய். ஒண்ணு சாட்சியாரு, இன்னொன்னு ஊழியம் செய். இந்த 2 காரியம் தான். இதுக்காக தான் நீ சாட்சியா இருந்தாலே ஊழியம் செய்யறன்னு அர்த்தம். சாட்சி பகிர்ந்தாலே, நீ யாருக்காவது சாட்சி சொன்ன, இப்போ உன்னை ஆண்டவர் சந்தித்ததனுடைய சாட்சி, வேற ஒண்ணும் கிடையாது. பெரிய மலையெல்லாம் கிடையாது. என்னை இப்படி சந்திச்சார், நான் இப்படி போயிட்டு கிடந்தேன், இல்ல வியாதியில கிடந்தேன், இப்படி கடல்ல கிடந்தேன், இப்படி பாவத்துல கிடந்தேன், என்னை இயேசுன்னு ஒருத்தர் வந்து என்னை சந்திச்சாரு, அதனால நான் இப்ப மீட்கப்பட்டேன், என் வாழ்க்கை மாறியது. இதுதான் சாட்சி. இந்த சாட்சியை நீ அடுத்தவங்கிட்ட சொன்னாலே நீ ஊழியம் செய்யறன்னு அர்த்தம். ஊழியம் என்பது இந்த மைக்கை பிடிச்சிட்டு பேசுறது, இங்க இருந்து பேசுறது, அல்லது போய் 10 சபையை சாப்பிட்டு இருக்கிறது, அதுதான் ஊழியம் கிடையாது. அது ஊழியம் கிடையாதுன்னு நான் சொல்லல. அது ஊழியம், அது மட்டும் ஊழியம் கிடையாது. நீ 4 பேருக்கு சாட்சி சொன்னாலே அதுவும் ஊழியம் தான்ற, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப பவுலை ஆண்டவர் சந்தித்தது சபையை ஸ்தாபிக்க அல்ல. நான் எப்ப சந்தித்தனோ அந்த சந்தித்ததின் அந்த காரியத்தையும், அடுத்தது அவனுக்கு நான் காண்பித்த காரியத்தையும் அடுத்தவங்களுக்கு அவன் போய் சொன்னான் பாரு, அதுதான்டா ஊழியம்ன்ற. அதுக்குதான் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்ற. அதனால ஆண்டவர் நம்மளை முகமுகமாய் பார்த்த ஒரு காரியம், நம்மளை மீட்ட ஒரு காரியம், அது ஒரு காரியம்.
இன்னொன்னு, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியத்தை போய் சொல்றது, அது ஒரு ஊழியம். இன்னைக்கு எனக்கு உலகம் முழுவதும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியம், என்ன மீட்ட காரியத்தை உலகம் முழுவதும் சொல்லும் போது அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. அநேகர் அதில் மீட்கப்படுறாங்க. அதனால இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், அது எனக்கு நான் பெருமைக்கெல்லாம் சொல்றேன், ரொம்ப தாழ்த்தி சொல்றேன். இன்னமும் நான் அதுக்காக அழுது ஜெபம் பண்றேன். என்ன அப்படின்னா, முந்தா நேரத்து ஒரு போன் வந்தது, எங்கேயோ தான் நான் இருக்கும்போது. அப்ப நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், பீட்டர்ன்றவர் பேசுறேன். நாங்க ஒரு டிவி சேனல் நடத்துறோம், லைவ் டிவி ஏதோ சொன்னார், லைவ் டிவியா, லைவ் டிவி ஏதோ லைவ் டிவி நடத்துறோம் நாங்க பெங்களூர்ல. உங்க செய்தி யூடியூப்ல நாங்க பார்த்தோம், ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. அது எங்க டிவியில அதை வந்து நாங்க ஒளிபரப்பலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்கிறேன். அதே போல தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ஒருத்தர் கேட்டார். ஒரு பெரிய டாக்டர், மருத்துவர், அவர் ஆப்ரேஷன் பண்ற டாக்டர், கனடாவில் வேலை செய்யறாரு. அவரு அந்த மாதிரி யூடியூப்ல பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிரயோஜனமா வந்து, நாங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்துறோம், அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல நீங்க வந்து அந்த வார்த்தையை வந்து நாங்க ஒளிபரப்புறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னாரு. அதே போல கனடால இருந்து இன்னொரு டிவி, லண்டன்ல நினைக்கிறேன், லண்டன்ல இருந்து இன்னொரு டிவி, அவங்க வந்து என்ன பேட்டியை கண்டாங்க அங்க இருந்துகிட்டு, லண்டன்ல இருந்து. உங்க சாட்சி எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது, எங்க டிவியில வந்து சாட்சி சொல்லுங்க. அப்ப சாட்சி சொல்வது என்பது ஒரு ஊழியம். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை, எனக்கு கற்றுக் கொடுத்த நன்மைகளை, எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வது தான் ஊழியம். அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் கடன் பிரச்சனைல இருக்கிறேன். அந்த கடன் பிரச்சனைல இருந்ததுனால அந்த கடன்ல இருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு என்ன வழின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் போது ஆண்டவர் ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு 6:33 அந்த வழி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா யார் விடுதலை பார்த்தா, யாரு கூட கிடைச்சது, யாரு கூட பெற்றுக்கொண்டான்னா கிடையாது. ஏன்னா அந்த வசனத்துல மறைந்து கிடக்கிற ரகசியத்தை அல்லது வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு மனசு இல்லை அல்லது அறிவில்லை. அதான் சொல்லுவேன். நான் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட அழுதேன், என்ன ஆண்டவரே, எப்ப நீங்க கூட கொடுப்பீங்க? அப்பதான் ஆண்டவர் வந்து ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. இப்ப நான் திரும்பியும் சொல்றேன், 2.5 வருஷமா உன் ராஜ்யத்தை தானே தேடுறேன், உன் கோயிலுக்கு தானே வரேன். இன்னைக்கு எத்தனை பேர் மனசுல அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருக்குது? இயேசுவை தான் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், 10 வருஷமா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தான் வரேன், எனக்கு ஏன் இன்னும் விடுதலையே இல்லை? என் பிரச்சனை ஏன் தீரவே இல்லை? ஏன் என் வாழ்க்கையில என் துக்கத்துக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு? ஏக்கம் இருக்குதா இல்லையா? அப்ப அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. எதை கண்டுபிடிக்கல? ரகசியத்தை. அப்ப இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சு சொல்லும் போது அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இன்னும் படி, அதை படினார், திரும்ப படினார். முதலாவது அப்படின்னு படிக்கும் போது தான் நிறுத்தினார். நிறுத்துன்னு சொன்ன உடனே என்ன, ஏன் நிறுத்த சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆங்கிலம், அது அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் பாரு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை நீ ஆழமாய் நோண்டும் போது பல ரகசியங்கள் தெரியும். முடிவு அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலையில உட்காந்து அதுதான் 3:30 மணிக்கு அதை நோண்டுறேன். முடிவுன்னா என்ன? அப்பதான் சொல்ல, உன் வாழ்க்கையினுடைய முடிவு, உலகத்தினுடைய முடிவு, அந்த முடிகிற வரைக்கும் நீ நிலை நிற்கணும். எதுல? வார்த்தையில. அதை கத்துக் கொடுப்போம். அவங்க நிலை நின்னா அவங்க விடுதலை, நீ நிலை நின்னா உனக்கு விடுதலை. யார் நிலை நிற்கலையோ வார்த்தையில அவங்களுக்கு விடுதலை கிடையாது. இதுதான் ரகசியம், வேற ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த முதலாவது என்ற வார்த்தை என்னுடைய ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னாரு, ஆங்கிலத்தில் தான் சொன்னார். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு காதல சொல்லும் போது எனக்கு புரிஞ்சு போச்சு. முதல் பட்சமாக, அதுக்கு தமிழ்ல என்னது? முதல் பட்சமாக, முதல் இடத்துல கொடுக்குறியா? எனக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறியா? ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசினாதான் நமக்கு புரியும். முதல் ப்ரிஃபரன்ஸ், முதல்னா தமிழ், ப்ரிஃபரன்ஸ்னா ஆங்கிலம். அப்படி இல்லை, முதல் ப்ரிஃபரன்ஸ்னா என்ன? எல்லாம் செவிடா அல்லது என்ன? ஒண்ணுமே புரியல. முதல் ப்ரிஃபரன்ஸ்னா என்னங்க அர்த்தம்னு கேட்டேன். முதலிடம், முதலாம் பட்சம். எனக்கு முதலாம் பட்சத்தையும் முதலிடத்தையும் கொடுக்குறியா?
இல்ல உன் சொந்தம் உன்னுடைய உற்றா உறவினருக்கும் மற்ற உன் சொந்த உன்னுடைய காரியத்துக்கும் முதலிடத்தை கொடுத்து என்ன 2வது இடத்துல 3வது இடத்துல வைக்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சுக்கு வரணும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என் சொந்தக்காரனுக்கு கல்யாணம் சென்னையில. நான் இதை விட்டுட்டு நேரம் அந்த கல்யாணத்துல போயிட்டு நான் இருந்தேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இங்க வந்து பாஸ்டர் வரலையா? எங்க கல்யாணத்துக்கு அவட பாவி, ஊழியத்தை விட கல்யாணம் முக்கியமா இருந்தாலுக்கு. இங்க நான் ஒரு மெசேஜ் கொடுப்பாருன்னு காத்துட்டு வந்தோம், கடைசியில ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு கூத்தடிச்சுட்டு வர்றாரு. சொல்லியே சொல்ல மாட்டியா? அப்ப ஆப்டால் ஒரு மனுஷிய நாம வருத்தப்படும் பொழுது ஆண்டவர் எப்படி வருத்தப்படுவாரு? அப்ப முதலிடத்தை எதுல கொடுக்கிறோம்? கல்யாணம் அப்புறம் நாளைக்கு போய் பார்த்துக்கோ, முதல் நாள் போய் பார்த்துக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஆண்டவருக்குன்னு நானு நேரத்தை கொடுக்கணும், அதுல நான் முதல் இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்தேன்னா எனக்கு எல்லாம் கூட கிடைச்சது. அதனால அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில இன்னைய வரைக்கும் நான் நிலைத்து நிற்கிறேன். 30 வருஷமாக எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையில நிலை நிற்கிறேன். நான் இன்னும் என் மரண பரியத்தை நான் நிலை நிற்கணும். இப்ப புரியுதா புரியலையா? எதுல நிலை நிற்கணும்? அந்த வார்த்தையில நிலை நிற்க உனக்கு மீட்பு கிடைக்கும்ன்ற. நாம என்ன செய்யறோம்? 4 நாள் நிலை நிற்போம், 5ஆம் நாள் என்ன செய்வோம்? கோட்டை விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். 1 மாசம் நிலை நிற்போம், அடுத்த 2 மாசம் கோட்டை விட்டுருவோம். இந்த மாசம் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த மாசம் சோதனைக்கா சொந்த தம்பிக்காரன் கல்யாணம் வச்சிருவோம் பொண்ணுக்கு பையனுக்கு. என்ன செய்வ? ஐயோ சுத்தமா கோச்சுப்பான், என் தம்பி பங்காளி கோச்சுப்பான், இல்லைன்னா எனக்கு வரமாட்டான் ஆபத்து சாபத்துக்கு, அவன் தான் பக்கத்துல இருக்கிறான், அவன் கல்யாணத்தை நான் போய் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, யாரை பிந்திக்கு தள்ளிட்டேன்னு அர்த்தம்? ஆண்டவரை பிந்திக்கு தள்ளிட்டேன். அதனால இன்னைக்கு அதுல நிலை நிற்க முடியல நம்மளால. அந்த வார்த்தையில நிலை நிற்கிறோமா? உண்மையிலே ஒரு நாடகம் ஒன்று போட்டாங்க, எனக்கு இன்னும் அது மறக்கவே முடியல. ஒரு தம்பி, நல்ல பக்தியான தம்பி, நல்லா ஜெபிப்பான். ஆண்டவர் நேரா வந்துட்டார், அவன் ஜெபத்தை கேட்டு. ஆண்டவர் வந்த உடனே, தம்பி என்னப்பா, அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே ஆளுலாயிட்டு ஒண்ணுமே புரியல. ஐயோ வாங்க ஆண்டவரே, வந்து உட்காருங்க ஆண்டவரே, சேரை போட்டார். ஒரே சேர், அவன் வீட்டுல இருந்தது ஒரே சேர் தான், அவன் வீட்டுல இருந்தது ஒரே சேர் தான். உட்காந்து அப்படி பாதத்துல உட்காந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஆளு உழவுறாரு, பேசுறாரு, அப்படி பேசுறாரு. பேசி கீசி முடிச்ச உடனே திடீர்னு கதவை யாரோ தட்டுறாங்க. தட்டுறது பார்த்தாக்கா மு.க. ஸ்டாலின் வந்து நிற்கிறார். தம்பி இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ வாங்க வாங்க வாங்கன்னு உள்ளிட்டு இருந்தார். இங்க வந்து ஆண்டவரே, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதல் வந்துக்கிறார், கொஞ்சம் அப்படி இல்லை, அவர் உட்கார வச்சிடறாரு அப்படின்னு. உடனே இவரு உட்கார வச்சிட்டார். இவர்கிட்ட உட்காந்து 5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு நடிகர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், விஜய் வந்துட்டார். கதவை தட்டுறாரு, ஷூட்டிங் வந்தேன் அப்படின்னு. ஐயோ வாங்க தலைவர், மு.க. ஸ்டாலின் இல்ல, எங்க தலைவர் வந்துட்டார் விஜய், கொஞ்சம் அப்படி ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு பேசுறாரு. இப்ப 2வது இடத்துல இங்க மு.க. ஸ்டாலின் போயிட்டாரு. அங்க எங்க கடைசியா 3வது இடத்துல யார் நிக்கிறா? ஏசு நிக்கிறார். விஜய் வந்து நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேரா இப்ப கிரிக்கெட் பிளேயர் யாரும் பேராது சொல்லுங்களேன், இன்னைக்கு இருக்கிறவன் தோனி, எவனோ ஒருத்தன் வந்துட்டான். அவன் கதவை தட்டுறான். ஐயோ டோனி வந்துட்டாரு அப்படின்னுட்டு இங்க வந்து விஜய் கொஞ்சம் அப்படி உட்காருங்க, இதோ எங்க டோனிகிட்ட பேசிட்டு வந்துடுறேன்ட்டார். இப்ப விஜய் அண்ணாட போயிட்டாரு, இப்ப யார்? டோனி வந்துட்டார். இப்ப பாருங்க என்னன்னா, இப்ப ஏசு எங்க நிக்கிறாரு? அதாத்துரு. இவரு டைம் ஆகுது நான் போயிட்டு வரேன்ட்டு டோனி போயிட்டாரு. மு.க. ஸ்டாலின் நான் வரம்பா எனக்கு ஜோலி இருக்குதுன்னு போயிட்டாரு. இவரு நடிகர் யாரு? விஜயும் போயிட்டாரு. எல்லாம் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் நிக்கிறவர் யாரு? ஏசுனார் தான். எல்லாம் போனோடனே ஒரு வெறிச்சோடு போயிடுச்சு. இவர் மட்டும் போகாம நின்னாரு. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. எல்லாரும் இன்னைக்கு என்ன போயிடும். அதெல்லாம் பாருங்க, 3 இதுவும் என்னன்னா, 1 அரசியல்வாதி, 2 சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், 3 கேமுக்கு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்படி விளையாட்டு, அரசியல், சினிமா எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து யாரா பின்னுக்கு தள்ளிடுறோம்? ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிடுறோம். நான் உண்மையிலே எனக்கு வேதனையா இருக்கு. ஏன் இங்க இருக்கிற அத்தனை பேர்லயும்
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இல்லை சனிக்கிழமை வரைக்கும் வீட்டில் போயிட்டு சினிமா படமா பார்க்குறோம். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், சூப்பர்ரா. 2 மணி நேரம் சிவாஜி படத்தை பார்த்துன்னு ஆன்னு இருக்கிற, இல்ல கிரிக்கெட்டை பார்த்துன்னு இருக்கிற, இல்ல அரசியலை பார்த்து அரசியல்வாதிகளுடைய காரியத்தை காக்கிறேன். இப்ப யார பின்னுக்கு தள்ளுகிறோம், யார முன்னால வைக்கிறோம்? அன்பாலே சினிமாவை முன்னால வைக்கிற, சினிமா நடிகர்ல முன்னால வைக்கிற, கிரிக்கெட் பிளேயரை முன்னால வைக்கிற, இயேசு பின்னால தள்ளுற. அரசியல்வாதியை முன்னால வைக்கிற, இயேசு பின்னால தள்ளுற. அன்பாலே இன்னைக்கு அந்த அவல நிலைமை மாறணும். முதலாவது என்னாக்கா அர்த்தம் என்ன? இன்னைக்கு ஏன் குறைவுபட்டு இருக்கிற? இன்னைக்கு ஏன் நமக்கு நிம்மதி இல்லை? எனக்கு ஏன் சமாதானம் இல்லை? என் குடும்பத்துல இப்படி ஏன் குழப்பம்? என் குடும்பத்துல ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? என் குடும்பத்துல எல்லாமே குறைவுபட்டு இருக்கு. என்ன காரணம்னா, முதல் வைக்க வேண்டியவரை முதல வைக்க தெரியவில்லை. ஆண்டுடைய வார்த்தையை முதல வைங்க, ஆண்டுடைய வார்த்தையில நிலை நில்லுங்க. அப்ப பாரு உங்களுக்கு எல்லாமே கூட கிடைக்கும். அன்பாலே அந்த வார்த்தை என்பது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன அந்த முதலாவது என்ற ஒரு வார்த்தை. ஆனா இங்க ஆண்டவர் நமக்கு சொல்லி தர்றது என்னன்னாக்கா, நீ முடிவு பரியந்தம் நீ நிலை நிற்கணும் அப்படின்னாக்கா எதுலன்னா முதல்ல அன்புல நிலை நிற்கணும். அன்பு என்பது ஒரு வார்த்தை இல்லையா? அந்த வார்த்தை அதே மார்க்ல 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 33 படிங்களேன். 12:33 அதே பக்கத்துல முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறு. எவரிடத்தில்? ஆண்டவரிடத்துல வெறும் அன்பு கூறுன்னு சொல்லல. முழு இருதயம், முழு மனசு, முழு ஆத்துமா, முழு பலம், 4 காரியத்தை உள்ளடக்கி அன்பு கூறுன்றார். நீ நானும் எப்படி அன்பு கூறுகிறோம்? நம்முடைய அன்புல இந்த 4 காரியம் இருக்குதா? சும்மா இல்லைங்க. ஆண்டவர் அன்பு கூறுறது என்பது சும்மா கிடையாது. நம்ம கணவனை அன்பு கூறுற மாதிரியோ அல்லது பிள்ளைகளை அன்பு கூறுற மாதிரியோ அது கிடையாது. இந்த அன்பு மாறும், பிளக்சுவேஷன் உள்ளது. மாறாத அன்பு உனக்கு வேணும்னா அந்த அன்புல என்ன செய்யணும்னா, அந்த இருதயம் கலக்கணும், மனசு கலக்கணும், ஆத்மா கலக்கணும், பலம் கலக்கணும், எல்லாம் கலந்து 4 விதமான அன்புல, அந்த அன்புல 4 விதமான சாராம்சம் இருந்தானா அது மாறாத அன்பு, ஸ்ட்ராங்கான அன்பு. அதுலதான் நிலைத்திருக்க சொல்றாரு. நாம நிலைத்திருக்கிற அன்புல சும்மா மாறக்கூடிய, கொடுத்தா நல்லவர் நோய், கொடுக்கணும்னா ஆண்டவர் மாதிரி ஒரு பொல்லாதவர் கிடையாது. செஞ்சா நல்லவர் நோய், செய்யலன்னா நீ எல்லாம் ஆண்டவரா போ அப்படின்ட்டு போயிடுவோம். ஆண்டவருக்கு அல்வா கொடுக்குற ஆளுங்க நம்மலாம். ஆனா மொத்தத்துக்கு ஆண்டவர் கடைசியில அல்வா கொடுப்பாருன்றது தெரியல. அதனாலதான் சொல்றாரு, முடிவு பெரிந்து நீ நிலையில் நிலைனா உனக்கு நான் அல்வா கொடுத்துருவேன் அப்படின்றாரு. இன்னைக்கு நீ அல்வா கொடுத்துட்டு இருக்கிற, அவர் பொறுத்துனே இருக்கிறாரு. மொத்தத்துக்கு நீ கொடுத்த அல்வாலாம் சேர்த்து வச்சுக்கிட்டு உனக்கே கொடுத்துருவார், எனக்கே கொடுத்துருவார். அப்போ உட்காந்து பேன்னு அழுவோம். அன்பாலே அன்பு கூறுவது என்பது என்ன அர்த்தம்? ஆண்டவரை அன்பு கூறுகணும். அதே போலதான் அடுத்து சொல்ற படிங்க. அதுல தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது. சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றார். எது முக்கியம்? பலிகள் முக்கியமா, சடங்காச்சாரம் முக்கியமா, அன்பு கூறுறது முக்கியமா? சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க. இப்ப சடங்காச்சாரம் என்ன தெரியுமா? இப்ப அந்த காலத்துல யூதர்கள் வருஷத்துக்கு 8 வாட்டி இல்ல 5 வாட்டி ஆலயத்துக்கு போகணும். இப்ப இந்த முஸ்லீம் எல்லாம் இப்ப ஹஜ் யாத்திரைக்கு போறாங்கல்ல, அதே போல ஒரு யூதனா பிறந்துட்டான்னா அவன் எருசலேம் தேவாலயத்துல வருஷத்துல 2 தடவையாவது 3 தடவையாவது வந்தே ஆகணும், கம்பல்சரி. இது ஒரு சடங்கு. அடுத்தது ஆட்டையும் மாட்டையும் பலியிடணும், அது ஒரு சடங்கு. அப்புறம் காணிக்க பலியிடணும், அது ஒரு சடங்கு. இப்படி பல சடங்குகள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு சடங்குகள்லாம் என்னன்னா, நம்ம இப்ப நம்ம இந்த காலத்துல வாழ கிறிஸ்துவ, நமக்கு சடங்குலாம் என்னன்னா சொல்லுங்க. நம்ம சடங்கு எது? ஹலோ, யாராவது பேசுற வரைக்கும் நான் கம்முன்னு தான் இருப்பேன்.
நம்ம சடங்கு என்ன தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க வேகமா. அதே போடு. அதுதான் நம்ம சடங்கு போய் என்ன மாறிடுச்சு. சண்டே ஆனா சர்ச்சுக்கு வரணும், காணிக்க போறோம். 2வது சடங்கு காணிக்க போறோம். அது 10 பைசா போட்டாலும் சரி, 10 ரூபாய் போட்டாலும் சரி, செல்லாத நோட்டை போட்டாலும் சரி, காணிக்க. செல்லாத்து கடவுளுக்கு கொடுத்துருவோன்னு செல்லாத நோட்டெலாம் எடுத்து வந்து போறது, காணிக்க போடுறாங்க. உன் காணிக்க கேட்டாரா அவரு? செல்லாத நோட்டு உன் ஞாயிற்றுக்கிழமை வர்றது கேட்டாரா? உன் மாத பிறப்பு உன் வார பிறப்பு அனுசரிக்கிறத நான் கேட்டேனான்ற. என்னது புரியல? சத்தம் கேட்கலையா? இது சடங்கு இல்லைன்றீங்களா? கரெக்ட், நீங்க சொல்றது. அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது சடங்கு இல்லைன்றீங்க. ஆமாம், உண்மைதான். அது சடங்கா நீ வர்றது சடங்காயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேட வந்தேன் அப்படின்றதும் இருக்குது, கடமைக்கு நான் வந்தேன் அல்லேலூயா அப்படின்ட்டு போறதும் இருக்குது. அதுதான் சடங்கா மாறும். புரியுது? அப்ப இன்னைக்கு நான் தான் சொன்னேன், ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கும் போதே 3 விதமான கேட்டகரி மக்கள் வராங்க சர்ச்சுக்குன்னு. 3 கேட்டகரியில மக்கள் வராங்க. நீ எந்த கேட்டகரியில இருக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ சடங்காச்சாரமா வரியா, இல்லது சம்பிரதாயத்துக்காக வரியா, இல்லது உண்மையிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புறதுக்காக வரியான்றது கடவுள் தான் ஜட்ஜ் பண்ணுவார். உன் இருதயம் என் இருதயத்தை எனக்கு யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நீ எந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வரன்னு எனக்கு தெரியுமா? நீ குறை சொல்ல வர்றன்னு தெரியுமா? நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப வரன்னு எனக்கு தெரியுமா? ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது. இங்க நிக்கிற எனக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது. நீ எதுக்காக வர, அவங்க எதுக்காக வரன்னு யாருக்குமே யாரை பத்தியும் தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். நீ உண்மையிலே மனம் திரும்புறதுக்காக நான் வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய இன்னும் ஒரு படி நான் கிட்டி சேர, இன்னும் ஆண்டவருக்கு என்று நான் பரிசுத்தமாக, இன்னும் நான் ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வரேன்னு நீ ஆர்வமா வந்தா அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அது சடங்காச்சாரம் கிடையாது. அடுத்தவனை குறை சொல்றதுக்கு இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, இவர் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு, இவரெல்லாம் ஓகேமா, இவர் இன்னைக்கு உட்காந்துட்டு வார்த்தை கொடுக்குறாருன்னு நீ மனுஷனை ஆராய்ந்து பார்க்கவும் மற்றவர்களை குறை சொல்லவும் வந்தனா நீ சடங்காச்சாரமா வரன்னு அர்த்தம். ஏன்னா அந்த காலத்துல அப்படிதானே ஆச்சு. பலி செலுத்தணும்னாரு. பலி செலுத்தணும். இப்போ ஒன்னும் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கொலை செஞ்சுட்டான்னு வச்சுங்க. கொலை செய்தவன் ஒரு ஆட்டுக்குட்டிய அவன் என்ன செய்யணும், வீட்டுல இருந்து கொண்டு போய் ஆலயத்துல கொண்டு போய் அதை பலியிடணும்னு ஒரு ஐதீகம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு சடங்காச்சாரம் இருக்கு. அப்ப எதுக்காக அந்த சடங்காச்சாரத்தை சொன்னாரு, பலியிட சொன்னாருன்னா, வீட்டுல இருந்து அவன் ஆட்டுக்குட்டியை புடிச்சிட்டு போகும்போது பக்கத்துல இருக்கிறவரெல்லாம் பார்ப்பான், இவன் என்ன செஞ்சுட்டான்னு தெரியும். இவன் பாவம் பண்ணிட்டான், ஏதோ ஒரு பெரிய கொலை பண்ணிட்டான், அதுக்காக இந்த பலியை எடுத்துட்டு போறான். அப்ப 4 பேர் இவனை என்னன்னு சொல்லுவாங்க, நல்லவன் சொல்லுவாங்களா, கொலைகாரன்னுவாங்களா? பாவி கொலை செஞ்சுட்டு ஆட்டை எடுத்துட்டு போறானேன்னு அவனை எல்லாரும் தூஷிப்பான். அப்ப இந்த அவமானத்தினால அவன் கூனி குறுகி அடுத்தது அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இப்படியாக பப்ளிக்கா எடுத்துட்டு போனார். இவன் என்ன தெரியுமா செஞ்சான், ஆட்டை தானே பலியிட சொன்னாரு. கோயில்ல ஒரு ஆட்டு வித்துன்னா அந்த ஆட்டை எடுத்து நம்ம பலியிட்டுருவோம், தெருவுல நம்ம அசிங்கப்பட தேவையில்லைன்னு கோயில்ல ஆட்டை வாங்கி பலியிட ஆரம்பிச்சோம். இதுதான் சடங்காச்சாரம். ஆண்டவர் பலியிட சொன்னதனுடைய நோக்கமே வேற, இவன் அதை எப்படி மாத்திட்டான், சடங்காச்சாரமா மாத்திட்டான். அதனால்தான் இந்த காரியத்தை சொல்றார், பலிகளை பார்க்கிறோம், சடங்காச்சாரத்தை பார்க்கிறோம், ஆண்டவரை அன்பு கூறுதான் மெயின் முக்கியம்ன்ற. இப்ப புரியுதா? அப்ப அன்பு கூறுதல்ல நிலைத்திருக்க வேண்டும். எப்படி அன்பு கூறணும், ஆண்டவரை முதன்மையாய் வைத்து அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும், முழு இருதயத்தோடு, முழு மனசோடு, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட அன்பு கூறு, அறகுறையா பண்ணாத. இன்னைக்கு நீங்க ஆலயத்துல வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறத முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனசோட வரையா, அறகுறையா வரையான்றது ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் அன்பு கூறதுனால தானே இங்க வந்த. நீ சாராயத்தை அன்பு கூர்ந்தா எங்க இருப்ப? சாராய கடையில கிடப்ப. சினிமாவை அன்பு கூர்ந்தா சினிமா தியேட்டர்ல இருப்ப. ஆண்டவர் அன்பு கூறா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அநேகர் இன்னைக்கு எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்,
ஃபார்மாலிட்டிக்கு உட்கார்ந்துருக்கிறோம், அறகுறை இருதயத்தோட உட்கார்ந்து இருக்கிறோம், தலையேத்தேன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஐயோ சர்ச்சுக்கு போனா வீட்டுல திட்டுவாங்களேன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க அப்பா அம்மா கூட்டு வந்தாங்க, அவங்க பின்னாடி நான் வந்தேன்னு உட்காந்து, நான்லாம் 3.5 வருஷம் அப்படிதாங்க போனோம். எங்க அக்கா ஐயோ இது தொல்லை தாங்களே, இதுக்காகவே நம்ம சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா இது திட்டி தீர்த்துரும், இது சோறு போடாது. சோத்துக்காக நான் சர்ச்சுக்கு போனது உண்டு. அப்ப எனக்கு அந்த வாழ்க்கையும் எனக்கு தெரியும், இந்த வாழ்க்கையும் தெரியும். இப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு ஆலயத்துக்கு போனோம், ஆண்டவரை கனப்படுத்துறதுக்கு ஆலயம் போனோம், ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு போனோம், ஆண்டவர் என்னோடு பேசுறதுக்காக நான் பேச்சை கேட்கறதுக்கான ஆலயத்துக்கு போனோம்னு அந்த இருதயத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு, அந்த இருதயத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு. என் மவனை ஊரை ஏமாத்துறதுக்கு ஆலயத்துக்கு வரியா, உன்னை ஒழுங்கமா அதாவது ஏக்கத்தோட நான் உன்னை ஆலயத்துக்கு கொண்டு வரேன்டான்னு என்னை அடிச்சாரு, தூக்குனாரு, என்னை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர் தான். அப்ப முழு இருதயத்தோடு நம்ம பலத்தோடு நம்ம ஆத்மாவோட மனசோட அன்பு கூறுகிறோமா, அறவரையா அன்பு கூறுகிறோமா? நம்முடைய அன்பு எப்படியாக இருக்கு, எந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கணும், அததான் கத்துக் கொடுக்கிறார். நீ நானும் சும்மா சாதாரண அன்புல ஆண்டவர் அன்பு கூறுன்னு சொல்லி நிலைத்திருக்காத. ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு இந்த 4 விதமான காரியத்துல அடங்கின அன்புல நிலைத்திருன்னு சொல்றாரு. அதுதான் அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? நிலைத்திருன்னு விசுவாசத்துல நிலைத்திரு. எதுல? அன்புல நிலைத்திருந்தார். விசுவாசத்துல ஏன் நிலைத்திருந்தாரு? விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண. நீ இப்ப ஆண்டவருடைய அற்புதத்தை நீ பெறணும்னா, ஆண்டவருடைய கிருபையை பெறணும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா உனக்கு விசுவாசம் தேவை. அதுல நீ நிலைத்திரு. நீ நித்திய ஜீவன் உனக்கு வேணும்னா விசுவாசம் தேவை. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறது இந்த வார்த்தையில, சும்மா கிடையாது. நீ ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா உனக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது? விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இல்ல, ஆண்டவருடைய அற்புதத்தை, ஆண்டவருடைய என்ன, ஆண்டவர்கிட்ட எதையாவது என்ன, அதை அப்படிதான் சொல்லணும். நீ ஆண்டவர்கிட்ட எதையாவது நீ பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறியா? இப்ப நம்ம எல்லாத்தையும் யாருகிட்ட போய் கேட்கிறோம்? யார்கிட்ட கேட்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அந்த கேட்கறது நீ பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறியா? கேட்கறது மட்டும் கேட்டா போதும்னு நினைக்கிறியா? கேட்கறது பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் உண்டு இல்லைன்னு ஆக்குறோம். இன்னும் உனக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதான்னு கேட்கிறோம். ஆனா அவர் திருப்பி நம்மளை கேட்கிறாரு, நீ என்கிட்ட கேட்கிற உனக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு கேட்டாக்க நம்ம எங்க போய் பதில் சொல்றோம்? விசுவாசத்தோடு கேட்டா நீ பெற்றுக்கொள்வேன்ற. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னார். விசுவாசிக்கிறதுனால நீ ரட்சிக்கப்படுவாய் என்றார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்றார். அந்த விசுவாசம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பகுதின்றது நம்ம அறிஞ்சிக்கல. அதுல நிலை நிற்கணும் முடிவு பரிந்தோம். அதுதான் ஆண்டவர் ஆசைப்படுறார். நீ விசுவாசத்துல நிலை நிற்கணும்னு ஆசைப்படுறதுனால்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். அன்பாலே, எனக்கு இன்னைக்கு கடன் அடையணும், அதனால நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் விசுவாசிக்காம போனா நாளைக்கு அந்த நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்காது, கடன் அடைஞ்சிடும். அப்படிதான் இந்த 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. இந்த 10 குஷ்டரோகிகள் என்ன செஞ்சாங்க? ஐயா ஆண்டவருமாரே, எங்களை காப்பாத்து, எங்களை ரட்சியும், எங்களை விடுதலையாக்கும். எதுக்காக கத்துனாங்க? வியாதி சுகமாகணும்னு கத்துனாங்க. போய் உங்களை ஆசாரியன்ட்ட காமி போ அப்படின்னாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஆசாரியனுக்கு போய் காமி போ அப்படின்னாரு. அவன் ஒதுக்குப்புறமா இடத்துலதான் இருப்பாங்க. குஷ்டரோகிகள் எல்லாரும் ஒரு ஊருக்கு எல்லையில ஒதுக்குப்புறமான இடத்துல இருப்பாங்க. அவர் அந்த ஊர் எல்லையில அப்படி போகும்போது இயேசு வரான்னு கேள்விப்பட்டு, ஐயரே எங்களுக்கு இறங்கு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கு, தாவீது குமாரனே, என்னென்ன கத்தனானுங்க. சரி இறங்குனாரு. எல்லாரும் போய் ஆசாரிட்ட போய் காட்டுடா போடா அப்படின்னு. ஏன் ஆசாரிட்ட காட்ட சொன்னாரு? யூத முறைப்படி அவன் தான் டாக்டர். அந்த காலத்துல அவன் தான் செக் பண்ணணும் இவனுக்கு குஷ்டரோகம் இருக்குதா இல்லையான்ற சர்டிபிகேட் கொடுக்கறது அந்த ஆசாரியர். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப இவன் சர்டிபிகேட் கொடுத்துட்டா இவனுக்கு குஷ்டரோகம் இல்லைன்னு சீல் குத்தி சர்டிபிகேட் கொடுத்தா இவன் ஊருக்குள்ள போலாம், வீட்டுக்குள்ள போலாம். அதனால ஆசாரிட்ட போய் காட்ட சொல்றாரு. இவனு எல்லாம் போனானுங்க. போற வழியில என்னாச்சு? எல்லாம் கை காலெல்லாம் நல்லா ஆயிடுச்சு, குஷ்டரோகம் நீங்கிடுச்சு. பாதி வழியிலே இவனு பர்ஃபெக்ட் ஆயிட்டானுங்க.
இவனு என்ன செஞ்சிருக்கணும்? ஏசுனாரு நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை செஞ்சாருன்னு அவர்கிட்ட வந்து நன்றி சொல்லி அவர்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் கூட போய் என்ன யார்கிட்ட போய் காமிக்கலாமே இல்லையா? ஆசாரி எங்க போறாரு, ஏசுனார ஊட விட்டு ஊருக்கு போயிட்டே இருப்பார். ஆனா இவனு என்ன செஞ்சானுங்க, ஆசாரின்ட்டு தானே கடை சொன்ன நல்ல ஐட்டம், நேரா போய் ஆசாரிட்ட காமிச்சான், சர்டிஃபிகேட்டை வாங்கினா நேரா வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போட்டான். எங்க போட்டான்? பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போயிட்டான். அதுல ஒருத்தவன் மட்டும் என்ன செஞ்சான், டேய் நீங்களாம் புத்தி கெட்டவனுடா, நீங்க நன்றி கெட்டவனுடா, நான் என்ன நல்லாக்குன இயேசுவை பார்த்துதான் நான் ஆசாரின, எனக்கு சர்டிஃபிகேட் அப்புறம் தான்டா தேவைன்னு நேரா இயேசுவை நோக்கி ஓடணும். போய் ஆண்டவரேன்னு போய் காலில் சாஸ்தாமா வந்து உன்ன மாதிரி ஒரு தெய்வம் கிடையாதுயா அப்படின்னு சொல்லிட்டு நன்றின்னு அவருடைய உள்ளார ஏக்கம் பாருங்க. நான் வந்து அதுதான் நான் நினைக்கிறேன். ஏசாண்டுடைய ஏக்கம், வந்தவனை விட்டுட்டாரு, மத்த 9 பேர் எங்கப்பா அப்படின்னு. 9 பேர் எங்கே? அது கத்த அந்த சவுண்ட் நேசமணியங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை வந்து சிதம்பரம் புல்பீட்ல கொடுக்குறாரு. உன்ன மாதிரி நான் விசுவாசி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். 9 பேர் எங்கே அப்படின்னு கத்தும் போது என் உள்ள அப்படியே உடைஞ்சுது. கதறி அழுத, வெம்பி அழுத, ஆண்டவரே அந்த 9 பேர் மாதிரி நன்றி கட்டத்தனமா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, சாவர வரைக்கும் அந்த ஒருவனை போல நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு அதனால தான் நான் மேடையில் நிற்கிறேன். அந்த 9 பேர் எங்க தெரியாது. கதர்னேன் அன்பால. அந்த ஒருத்தவன் உடல் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்ததுனால என்ன செஞ்சான் தெரியுமா? வந்ததுனால அவன் ஆத்தும சுகத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆமென். ஆத்தும ரட்சிப்பையும் பெற்றான். இவன் சரீரத்தை மட்டும் இந்த 9 பேர் சுகத்தை பெற்று மனைவி பிள்ளையோட வாழ்ந்தானு ஆத்தும ரட்சிப்பை பெறவில்லை. அந்த ஒருத்தவன் நன்றி சொல்லி வந்து ஆண்டுடைய பாதத்தை வந்தான் பாரு, அவன் சரீர சுகத்தையும் பெற்றான், ஆத்தும சுகத்தையும் பெற்றான், ஆண்டோடு நித்தியமாய் வாழ்கிறான். அந்த வாழ்க்கையை தான் நிலைத்திருன்ற. அதுக்கு விசுவாசம் தேவை. அதுக்கு என்ன தேவை? முழு விசுவாசம் தேவை. இன்னைக்கு நம்ம அரைகுறை விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசி என்று நம்மளை நாமளே சொல்லிக்கிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். முழு விசுவாசம் தேவை. நம்பப்படில் உறுதி, காணப்படாத நிச்சயம். நம்பப்படில் உறுதி, ஏசாண்டவர் ரட்சகர் என்பதை நம்புகிறோம். காணப்படாத அந்த ரட்சிப்பு, அந்த நித்திய ஜீவன், அதுதான் நமக்கு இல்ல. அதையும் நம்ம நம்பணும். நிச்சயமா எனக்கு நித்திய ஜீவனை தருவார். அதுக்குதான் இந்த வழியெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். உனக்கு நித்திய ஜீவன் வேணும் பாப்பா, முடிவு பரிந்த என் வார்த்தையில நிலை நில், அன்புல நிலை நில், விசுவாசத்துல நிலை நில். இன்னும் அடுத்தது 3வது காரியம், பரிசுத்தத்துல நிலை நில். எதுல? இன்னைக்கு பரிசுத்த குலைச்சலாக்குறதுக்கு பிசாசு என்ன வேணாலும் உன்கிட்ட தீவிரித்து காட்டலாம். இன்னைக்கு செல்போன் வந்த பிறகு இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு 199 பேரு கெட்டு குட்டிசாரா போயிட்டு இருக்கிறோம் பரிசுத்தத்துல. இன்னைக்கு நான் அப்படிதான் சொல்றேன். பரிசுத்தத்தை நீ இழந்துட்டனாக்கா ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர முடியாது. ஏன்? அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை எடுத்து படிச்சிருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எத்தனாவது வசனம்னு சொல்லிட்டு படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். எல்லாவற்றிலேயும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய். அப்ப பரிசுத்தத்துல முடிவு பெறிந்த நிலை நிற்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் பரலோகத்துக்கு போறதுக்கு உண்டான வழி. நான் பரிசுத்தர், என்ன நீ ஆராதிக்கிறேன்னா நீயும் பரிசுத்தராய் இருக்கணும் நான் விரும்புறேன். அப்படி விருப்பத்துல நம்ம நிலை நிற்கணும். அவர் விருப்பத்தை செய்யறது நிறைய இருக்குது. அவருடைய வார்த்தை நிறைய இருக்குது. நான் என்ன சொன்னேன், செலக்டடா ஒரு 4 மட்டும் இன்னைக்கு சொல்லித்தரேன். 1 அன்பு, 2வது விசுவாசம், 3வது பரிசுத்தம், 4வது இன்னைக்கு பாருங்க தாழ்மை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கிடுங்க. முடிவு பரிந்தும் தன்னை தாழ்த்தினார்னு இருக்கும். அந்த வசனத்தை படிங்க. 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2.
அதாவது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை ரூபமாய் காணப்பட்டு. எத்தனாவது வசனம்னு சொல்லிட்டு போய் 2வது அதிகாரம் 8வது வசனம். இல்ல 6வது வசனத்துல இருந்து படிக்கிறேன். படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எது வரைக்கும் தாழ்த்தினாருங்க? எது வரைக்கும்? மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் தாழ்த்தினார். இன்னைக்கு அதுதான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். நிலை நிற்கிறவனே, உன்னுடைய மரண பரியந்தம் தாழ்மையில நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப இந்த 4 காரியமும் மிக 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 முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தம் அல்லது மரண பரியந்தம் நம்ம கடைசி வரைக்கும் இந்த அன்புல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, தாழ்மையில என்ன இருக்கணுமா? நிலைத்து நிற்க வேண்டும் என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பாலே, அப்படி நிலைத்து நின்னா உனக்கு என்ன கிடைக்குமா? மீட்பு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு. அதான் இங்க சொல்றாரு 13:13, மார்க் 13:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றோமே. நேத்து ஒருத்தர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உங்க சர்ச்சில் இந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டுருச்சா அப்படின்னு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கொஞ்சம் அப்படி ஸ்டக் ஆயிட்டேன். இல்லைன்றதா ஆமான்னு சொல்றதா? இந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டுருச்சா சார்? அவர் எந்த அளவு வச்சுட்டு எந்த அளவுல கேட்கிறாருன்றது எனக்கு தெரியாது. நான் ஒரு அளவு வச்சு ரட்சிப்பு எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு அளவு. நான் உடனே சொன்னேன் அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. என்னுடைய அளவு என்னன்னாக்கா, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே ரட்சிக்கப்பட்டிருக்காய். ஆமென். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். என் சபையில சொல்லி கொடுத்த ரட்சிப்பை நானே இப்ப நான் நடத்துற சபையில நான் இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. உட்காந்துட்டு பாவத்தெல்லாம் எழுது, போய் அறிக்கையிடு, என்கிட்ட வந்து ஒப்பி, என்கிட்ட வந்து அறிக்கையிடு, அதெல்லாம் போய் சரி பண்ணு, அதுக்கப்புறமேட்டு வசனத்தை வாங்கு, அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டு முத்திரை குத்தி ஞானசானம் கொடுக்கறதுக்கு நான் அந்த இதை ஃபாலோ பண்ணவில்லை. ஏசாண்டவர் நீ ஏற்றுக்கொண்டாலே நீ ரட்சிக்கப்பட்ட. ஆமென். உன் பாவத்துக்கா என் பாவத்துக்கா அவர் சிலுவையில மறிச்சிட்டார். அதை விசுவாசித்தாலே நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்பது என்னுடைய அளவு. நான் அதை வச்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதுல தப்பு கிடையாது. அவர் கேட்கறது எந்த அர்த்தத்துல கேட்டாருன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு. ஆனா ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை தான் நான் நம்புறேன். முடிவு பரிந்த நிலை நிற்பவனே எந்த ரட்சிப்பை நீ பெற்றிருந்தாலும் சரிதான். எந்த சபையில எப்படிப்பட்ட ரட்சிப்பை உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அத்தனை ரட்சிப்பையும் நீ எந்த ரட்சிப்பை பெற்றாலும் சரிதான். முடிவு பரிந்த நிலை நிற்கலன்னா உன் ரட்சிப்பு அம்பேல்ன்றது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் விசுவாசம் அம்பேல் ஆயிடுச்சுன்னா உன் ரட்சிப்பு அம்பேல். உன் பரிசுத்த அம்பேல் ஆயிடுச்சுன்னா உன்னுடைய ரட்சிப்பு அம்பேல். உன்னுடைய அன்பு அம்பேல் ஆயிடுச்சுன்னா, அம்பேல்னா தெரியுதா? அம்பேல்னா என்ன? பூட்ட கேஸ். உனக்கு அன்பு இல்லாம நீ செத்து போச்சு அன்புனாக்கா உன் ரட்சிப்பு நீ எழுந்துட்டன்னு அர்த்தம். நீ பரிசுத்தம் இல்லாம கடைசி வரைக்கும் முடிவு பண்ண மரணம் வரைக்கும் நீ பரிசுத்தம் இல்லாம நீ 10 நாளைக்கு பரிசுத்தமா இருந்துட்டு 20 நாளைக்கு நீ அசுத்தமா வாழ்ந்தனா உன் ரட்சிப்பு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீ 10 நாளைக்கு விசுவாசித்துட்டு மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கிறது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன அது போயிடுச்சுன்னு சொல்லி விசுவாசத்தில் நீ பெரிய ஆளா நீ காமிச்சிட்டாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா பூட்ட கேசுன்றாரு. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளது. உன் ரட்சிப்பு அம்பேல். அன்பாலே, எனக்கு சொல்லி கொடுத்த சபையில ரட்சிப்பை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எந்த கொள்கையில இருந்தாங்கன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன்.
கொள்கையை பத்தி உங்களுக்கு தெரியாது, டாக்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சபையில ஒரு டாக்டரின் இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது. அப்ப இந்த கொள்கை என்னன்னாக்கா கால்வினிஸ்ட் கொள்கையை நம்ம எல்லாம் கடைபிடிக்கிறோம்னு ஒருத்தர் சொன்னார். நான் முன்னால் இருந்த சபையினுடைய கொள்கை ரீதியில என்னன்னாக்கா கால்வினிஸ்ட் கொள்கை. கால்வினிஸ்ட் என்பது ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்தார். மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர். அவர் ஒரு கொள்கையை வகுத்தார். என்னன்னா, ஒரு மனிதன், ஒரு மனுஷி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டார்னா அவங்க முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பு அவங்களை காத்துக்கொள்ளும். முடிவு பரியந்தம் சாவர வரைக்கும் அவன் செத்து போனாலும் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் மீட்பை பெறுவான். இது கால்வினிஸ்ட் கொள்கை. நான் திரும்ப படிச்சேன், ஒவ்வொருத்தவனுடைய கொள்கையை நான் படித்தேன். நான் ஆராய்ந்து பார்த்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சும்மாலாம் கிடையாது. அந்த கொள்கையை குறித்து அவ்வளவு ஆராய்ச்சி பண்ண அந்த கால்வினிஸ்ட் என்ன சொல்லிட்டு போனார். அப்ப எனக்கு சந்தேகமா இருக்குது. அப்ப இந்த வார்த்தைக்கும் இவர் சொன்ன கொள்கைக்கு சம்பந்தம் இல்லாத இருக்குது. முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஏசாண்டர் வாயால சொன்னது. இவர் என்ன சொன்னாரு, அவன் சாராயமே குடிச்சாலும் சரி, அவன் விபச்சார பாவத்தை செஞ்சாலும் சரி, ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டான்னா அவன் ரட்சிப்பு அவ்வளவுதான், அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். யாரு? ஒரு மனுஷன். நான் மனுஷன் சொல்றத நம்பர்தா, தேவன் சொல்றத நம்பர்தான்னு கன்ஃபியூஸ் ஆனேன். அப்ப முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு ஏன் சொன்னாரு? அப்ப எதுல முடிவு பறிந்த நிலை நிற்கணும்? ஆராய்ந்து பார்த்ததனுடைய விளைவுதான் இந்த ரட்சிப்பு என்பது. என்னன்னாக்கா ஜஸ்ட் லைக் ஏ மீட்பு, அவ்வளவுதான். ரட்சிப்பை குறித்து இப்ப பார்க்க போறோம். ரட்சிப்பு என்றால் என்ன? இதை குறித்து பெரிய சப்ஜெக்ட் இது. இதை நான் 30 வருஷமா ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். அன்பால் இந்த ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னாக்கா அதை எப்படி சொல்லலாம்? நீ புரிஞ்சுக்கிற டேர்ம்ல என்ன சொல்லலாம்னா, மீட்பு, விடுதலை, சுதந்திரம். என்னதான்? மீட்பு அல்லது விடுதலை அல்லது சுதந்திரம். அப்ப மீட்கணும், யாரை மீட்ப? விடுதலையாக்கணும், யாரை விடுதலையாக்குவ? சுதந்திரம் அடையணும், யாரை சுதந்திரம் அடைவ? ஏற்கனவே அடிமைத்தனத்தில் இருக்கிறவனு தான். ஹலோ, புரியுதா புரியலையா? ஏற்கனவே நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கணும், அப்பனதான் நான் கட்ட விடுதலை ஆக்க முடியும். ஏற்கனவே நான் வியாதியில இருக்கணும், ஏற்கனவே நான் கடல்ல இருக்கணும், ஏற்கனவே நான் பாவத்துல கிடக்கணும். அப்படி இருக்கிறவனை தான் ஆண்டவர் மீட்கிறார். மீட்பு, கடல்ல இருந்து என்ன மீட்டார், பாவத்திலிருந்து மீட்டார், இன்னைக்கு சாபத்திலிருந்து மீட்டார். அப்ப மீட்பு என்பதுதான் ரட்சிப்பு என்று வார்த்தை சொல்றான், பொதுவான வார்த்தை. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து மீட்பை பெற்றவர்கள். நம்மளாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அடிமைத்தனத்துல கடந்தோம். பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், கடனுக்கு அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், வியாதிக்கு அடிமையா இருந்தோம். இயேசுவை விசுவாசித்ததுனால அந்த மீட்பை பெற்று இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் ஆலயத்துல. அதனால இந்த மீட்பு கடைசி வரைக்கும் நமக்கு வரணும்னா தான் இந்த காரியத்தை ஃபாலோ பண்ணுன்ற முடிவு பறிந்த நிலை. மீட்பு கிடைச்சிருச்சு, அப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப இவங்க வைக்கிற அளவு எல்லாம் ஒவ்வொரு அளவு, ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு அளவு. அந்த அளவு அது அவங்களுக்கு வச்சுக்கிட்டோம். எந்த அளவுல நீ ரட்சிப்பை வச்சுக்கிட்டாலும் சரிதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில என்ன செஞ்சாங்க? துதித்து பாடினார். என்ன நடந்தது? சிறைச்சாலை கதவு உடைஞ்சது, திறந்தது, எல்லாம் செஞ்சது. எல்லாரும் ஓடினாங்களா? ஹலோ, என்ன செஞ்சானுங்க? எல்லாம் உட்கார்ந்துட்டு அப்படியே தான் இருந்தானுங்க, யாரும் தப்பிச்சு ஓடல. அந்த சிறைச்சாலை தலைவன் என்ன செஞ்சான்? வந்து தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்க போனான். ஏன்? ஓடி இருப்பாங்களோ அப்படின்னு. எல்லாம் உனக்கு குத்திக்காத, கொலை பிடிக்காது, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கிறோம், உனக்கு ஒண்ணும் செய்யல, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கிறோம். எப்படிதான் இப்படி இருக்கிறீங்க? இயேசுவை வணங்குறோம், இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம். அப்ப நானும் இயேசுவை ஏத்துக்கொண்டா, நான் ரட்சிக்கப்படுறது என்னடா செய்யணும்டா? இன்னைக்கு அவரை விசுவாசித்து அவளை ரட்சிக்கப்படுவேன். ஓகேவா? பவுல் சொல்ற ரட்சிப்பு என்ன அளவு? நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிகராக விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். முடிஞ்சு போச்சா? விசுவாசித்தாலே ரட்சிப்பு. அதை நான் ஏற்றுக்கொள்றேன்.
இல்ல இல்ல, நீ ஜெயிலரா இருக்கிற, நீ நிறைய பேர்ட்ட லஞ்சம் வாங்கியிருப்ப, அந்த லஞ்சத்தெல்லாம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு வா, எல்லாத்தையும் போய் மன்னிப்பு கேட்டு வா, எல்லாத்தையும் நீ அறிக்கை எட்டு வா, சரி செஞ்சுட்டு வா, அப்பந்தான் நீ ரட்சிக்கப்படுவ, அப்பந்தான் உனக்கு ஞானசானம் கொடுப்ப சொன்னாரா? என்ன செஞ்சாரு? ஹலோ, அப்ப நான் இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்றேன். ஆனாலும் அந்த ஜெயிலர், அந்த தலைவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆனா முடிவு பரியந்தம் நிலை நின்னாதான் அவன் ரட்சிப்பு பாஸ் ஆகும், இல்லைன்னா கிடையாது. அந்த முடிவு பரியந்தம் என்பதுதான் அந்த ஆண்டவர் சொல்ற ரட்சிப்பின் எல்லை, அளவு. இன்னைக்கு ஒவ்வொரு சபையும் ரட்சிப்பின் அளவு வச்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொருத்தர் பெரிய பீத்திப்பாங்க சில பேர்லாம். நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் ரட்சிக்கப்படாதவன் அப்படின்னு அடுத்தவனை பார்த்து. உண்மையிலே எங்க நம்ம சபையில நடந்தது. நான் ஊருக்கு போயிட்டேன், ஏதோ ஒரு பாஸ்டிங் பிரேயர் அன்னைக்கு நான் வெளியூர்ல மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டேன். அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் வருவார் என்னை பார்க்கறது. அவர் இயேசுவை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், விக்கிரகத்தெல்லாம் விட்டுட்டு வந்தவர், இப்பதான் வந்துட்டு இருக்கிறார். அவரு எனக்கு மூத்தவர், எங்க அண்ணன் சேர்த்தவர். நான் அண்ணன் தம்பின்னுவார் என்ன. நான் போயிருக்கும் போது இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருக்கிறாங்க ஊழியர் செய்யறதுக்கு. ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. நான் அவங்கள விட்டுட்டு நான் வெளியில போயிட்டேன், எனக்கு பிரசங்கம் போட்டதுனால. அவங்க எல்லாம் சனிக்கிழமை கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சனிக்கிழமை ஜெபம் பண்ணுவோம்ல, அப்பெல்லாம் ரவுண்ட் பிரேயர் தான் போடுவோம்னு வச்சுக்கோங்க. அந்த ரவுண்ட் பிரேயர் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பாட்டே வந்தார், அந்த அந்த புதுசு நபர். வந்த உடனே நேராக வந்து அந்த ரவுண்ட் பிரேயர்ல அவரும் முட்டி போட்டு கலந்துக்கிட்டார். பக்கத்துல ஒரு வயசானவர், யாரு? பரிசேயர். யாரு? அவர் பேர் ஒண்ணு, நான் பரிசேயர் அவருக்கு பேர் வச்சேன். அந்த பரிசேயர் அவர் இப்படி பார்த்தாரு. தம்பி நீ யார் அப்படின்னு அவர் பேரை சொல்றாரு. சோன்சோ. ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு என்னன்னு சொல்லி தரலீங்க. கேசம் அப்படி சொல்லி தரலைங்க எனக்கு. என்ன அப்படியா? அங்க போ, இங்கெல்லாம் வரக்கூடாது. இங்க ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் ஜெபம் பண்ணும். நீ அங்க போய் தனியா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இரு. இவருக்கு வந்துச்சான் போவோம். நீங்கெல்லாம் கிறிஸ்துவனாடான்னு கேட்டுட்டு போயிடலான்னு நினைச்சாங்க. அப்படியே என் மூஞ்சி வந்துச்சான். சரி, இவனுக்காக நம்ம பார்க்கணும். இவனு எல்லாம் யாரோ தெரியாது, கேசவன் இல்லை, விடு. நம்ம போய் தனியா உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே அழுதுட்டு நான் வந்துட்டேன், ரட்சிப்புனா என்னடா சர்ச்சில் இப்படி பண்ணானுங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு புதுசா வந்த நபரு, நீ ரட்சிக்கப்பட்டுட்டே, ரட்சிக்கப்பட்டவன் தான் எங்க ஜெபம் பண்ணு, எங்க கூட ரட்சிக்கப்படாம எதைய போய் ஜெபம் பண்ணுன்னா உள்ள உடஞ்சிச்சுங்க அந்த ஆளு. அதுக்கப்புறம் அந்த ஆளு இங்க பார்க்கவே இல்லை, இன்ன வரைக்கும் நான் பார்க்கல. அந்த ஆளு போயிட்டாரா அம்பேல. அடுத்தவனுக்கு இடலானாக்கா உனக்கு என்னன்னு சொல்லுது. அப்புறம் எத்தனை கல் காத்துட்டு இருக்குன்ற, எத்தனை கல்லை கட்டி நடுக்கடல்ல போடுவேன். அந்த ஆத்மா அதோட போனது தாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. இது எங்க இருக்கிறன்னு தெரியல, இது என்ன அளவுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தான் சொல்றேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறிய படலையா எனக்கு ஐ டோன்ட் கேர். இயேசுவை விசுவாசித்தாலே நாம பிசாசுகிட்டிருந்து மீட்டுறார், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார், வியாதியிலிருந்து மீட்டுட்டார், நோயிலிருந்து மீட்டுட்டார், பாரத்திலிருந்து மீட்டுட்டார், கடல்ல இருந்து மீட்டுட்டார். மீட்பு கிடைச்சிருச்சு. அந்த மீட்பை தக்க வைத்துக்கொள். ஆமென். அதுதான் வேதம் சொல்லுது. அந்த மீட்பை தக்க வைத்துக்கொள், அந்த விடுதலையை தக்க வைத்துக்கொள், அந்த சுதந்திரத்தை சுயாதீனத்தை தக்க வைத்துக்கொள். பர்மனன்ட் விடுதலை, பர்மனன்ட் சுயாதீனம், பர்மனன்ட் சுதந்திரம் எங்கதான் கிடைக்கும்? அவரோடு கூட நித்தியத்துல கிடைக்கும். ஆமென். அந்த பர்மனன்ட் நித்தியத்துல கிடைக்கிற சுதந்திரத்தை கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி என் வார்த்தையில நிலைமையில் முடிவு பரியந்தம் நீ ரட்சிக்கப்படுவாய்னு சொன்னார். ஆண்டவர் வச்சிருக்கிற அளவு வேற, மனுஷன் வச்சிருக்கிற அளவு வேற. அன்பாலே இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம கிடைச்ச இந்த ரட்சிப்பெல்லாம் நிரந்தரமற்றது. என்னது? மார்த்தட்டதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட 50 வருஷம் சீனியர் ஆக்குன்னு சொல்லிட்டு வீணா போவாத, மண்ணை காப்பாத.
உன் ரட்சிப்பு அம்பேலு ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிவு பரியந்தம் நிலைநில், அப்பொழுது நீயும் நானும் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவரோடு கூட எவர்லாஸ்ட் நித்தியமாய் அந்த நிரந்தரமான மீட்பை, நிரந்தரமான சந்தோஷத்தை, நிரந்தரமான விடுதலையை பெற்று அவரோடு கூட வாழணும்னா நாம் இந்த பூலோகத்துல இருக்கும் பொழுது நிலை முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பிலே நிலை நிற்க, நாம் வார்த்தையில நிலை நிற்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நமக்கு நிரந்தர ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நிரந்தர ரட்சிப்பை, நிலை நிற்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அழகா வழியை சொல்லி கொடுத்தீங்க. உங்களுடைய வார்த்தையை முடிவு பரிந்தும் நிலை நிற்க, அந்த அன்பு என்ற வார்த்தையில, பரிசுத்தம் என்ற வார்த்தையில, விசுவாசம் என்ற வார்த்தையில, தாழ்மை என்ற வார்த்தையில நாங்கள் நிலை நிற்க ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அந்த வார்த்தையில படி நாங்கள் நடந்து ஆண்டவரே அந்த முடிவில்லாத அந்த ரட்சிப்பை, முடிவில்லாத நித்திய மீட்பை, முடிவில்லாத அந்த நித்திய சுதந்திரத்தை நாங்களும் சுதந்திரித்துக் கொள்ள எனக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். அப்படியாய் செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.